கடகம், சிம்மம் இவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் சார்? ஸோ காதலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அவங்க லைஃப் எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். பெருமை கொள்ளும் ஒரு ராசி அப்படின்னு சொன்னா சிம்ம ராசி, கருணை கொள்ளும் ஒரு ராசி அப்படின்னு சொன்னா கடக ராசி. திருமண அமைப்பு அப்படின்னு பண்ணும்போது கூடுதலாக நட்சத்திர ரீதியான பொருத்தங்களையும் பார்க்க வேண்டும். கடகம் என்பது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த கடகம் ஒருத்தரோட அட்டாச்மெண்ட் ஆகுறது அப்படின்னு சொன்னா தாயிட்ட பிள்ளை ஒட்டுற மாதிரி. சிம்மராசிக்காரர்களுடைய அதிகமான உஷ்ணமான வார்த்தைகள், அதிகமான கோபங்கள், அதிகமான பெருமையை தற்பெருமையாக கடகராசிக்காரர்கள் காட்டும் பொழுது அவன் தற்பெருமைக்கெல்லாம் எங்கள்கிட்ட மதிப்பு கிடையாது. நான் என்பதை கடகம் விரும்புறது இல்லை, நாம் என்பதை தான் கடகம் விரும்புது. இந்த காதல் வாழ்க்கைக்குள்ள போகும்போது நாங்க டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் ஃபைட் பண்ணிட்டே இருப்போம், ஆனா நாங்க பிரிய மாட்டோம் அப்படின்வாங்க. ஸோ இவங்களோட காம்பினேஷன்லயுமே அது மாதிரி நாங்க எதிர்பார்க்கலாமா? மொத்தத்துல நம்ம கடகமும் சிம்மமும் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஒன் லைன்ல சொல்லணும் அவங்க லைஃப் எப்படி சார் இருக்கும்? கடகராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் ஒரு இடத்துல சேரும் பொழுது வாழ்க்கையோட யதார்த்தமே ஒவ்வொருத்தருமே புதுவிதமான மக்களை சந்திக்கும் போது தாங்க அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏற்படும். அதுலேயுமே குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இன்னொரு ராசிக்காரங்களை சந்திக்கும் போது அவங்க லைஃப் எப்படிலாம் இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, யாரோட பாண்டிங் எப்படிலாம் இருக்குன்றதை நம்ம அழகாக ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே அற்புதமாக பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய ஜோதிடர் அஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் சார் கூட இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ கடந்த சீரீஸில் நம்ம மிதுனம் காம்பினேஷன் பார்த்தோம். ஸோ மிதுன ராசிக்காரங்களோட இந்த 12 ராசிக்காரங்களோட சேரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ எல்லாருமே கமெண்ட்ஸில் சொன்னது என்னன்னா, என்னுடைய 30 வருஷ வாழ்க்கையை நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க சார், எனக்கு எப்படி நீங்கள் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிப்பாக தான் பார்த்தாங்க. ஏன்னா எக்ஸாக்டாக அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றதை அதுலேயும் நீங்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம ராசிப்படி மட்டும் கிடையாது, ஸோ கட்ட அமைப்புகள், அதாவது ஜாதக ரீதியாகவும் நம்ம பார்க்குறோன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கடக ராசிக்காரங்க தான் சார். ஸோ கடக ராசிக்காரங்க ஒவ்வொரு 12 ராசிக்காரங்களோட சேரும்போது எப்படிலாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக கடகம், சிம்மம் இவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் சார்? ஸோ காதலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே சண்டை வருது தான். அந்த சண்டைக்கு அப்புறம் அந்த சமாதானங்கள் எப்படி இருக்கும், அவங்க லைஃப் எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நிச்சயமா. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ராசி மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். 2 பேருடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, சண்டை சச்சரவுகள் அவங்களுக்குள்ள எதனால வருது, வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சமாதானம் ஆகுறாங்க அப்படின்ற பாயிண்ட்ல நீங்க சொல்றீங்க. ஆனா திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கேட்ட மாதிரி கட்ட பொருத்தங்கள் தான். அதில் லக்னம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜோதிடப்படி எடுக்கும்போது 2ஆம் இடத்தை குடும்ப பாவகம், 7ஆம் இடத்தை களத்திர பாவகம், 4ஆம் இடங்கிறது சுக பாவகம், 12ஆம் இடங்கிறது அயன சயன போக பாவகம்னு இப்படி பிரித்து வைக்கப்பட்டு இருக்கு. இதில் ஒரு பாவகத்தில் பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த லைஃப்பில் சில நிம்மதிகள் இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு கணவன் மனைவி இணைவு இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பதற்கு நம்ம முன்னோர்கள் அந்த 12 பொருத்தங்கள், நான் கூட நட்சத்திர சீரியஸில் அந்த பொருத்தங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அப்போ அந்த நட்சத்திர பொருத்தத்தை முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் லக்னத்தை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் திருமண இணைவு அப்படின்னு போகணும். ஆனால் ஒருத்தர் விரும்புகிறாங்க, அல்லது தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுறாங்க, அல்லது ஒரு கடகராசிக்காரங்க வீட்டில் இன்னொரு ராசி, அது கணவனாக தான் இருக்கணும், மனைவியாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், நல்ல நண்பனாக இருக்கலாம், தொழில் கூட்டாளியாக கூட இருக்கலாம் இல்லையா? எப்போ இந்த 2 ராசிக்காரர்கள் ஒரு கட்டங்களில் இணையும் பொழுது அவங்களுக்குள்ள நிறைய நன்மைகளும் இருக்குது, கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. அப்போ இந்த குணங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதை பார்த்தாலே போதும், இந்த சேர்க்கை வீடியோவை பார்த்தாலே போதும். திருமண அமைப்பு அப்படின்னு பண்ணும்போது கூடுதலாக நட்சத்திர ரீதியான பொருத்தங்களையும் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் 2 பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்க முடியும். சார் நீங்கள் சொல்கிறது போலயே நம்ம இப்போ ஒருத்தவங்க வாழ்க்கையில் யதார்த்தமாக சந்திக்கிற மாதிரி இப்போ வீட்டிலே இருக்கிறாங்க, இல்லை அவங்க திருமணம் பண்ண போகிறாங்க, இல்லை ஆல்ரெடி காதல் வாழ்க்கையில் இருக்காங்கன்னா இப்போ கடகம், சிம்மம் இவங்க 2 பேர் இணையும் போது எப்படி இருக்கும் சார்? அதாவது எப்படி இணைகிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒருத்தர் அந்த அட்ராக்டிவ் தானே. சும்மா 2 பேரும் உட்காந்துருக்கேன் சரி பொழுதுவளவா பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. கடகம் என்பது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த கடகம் ஒருத்தரோட அட்டாச்மெண்ட் ஆகுறது அப்படின்னு சொன்னால் தாயிட்ட பிள்ளை ஒட்டுற மாதிரி, அல்லது பிள்ளை போய் தாயிட்ட ஒட்டுற மாதிரி. அந்த பாசம் அப்படின்றது ஒரு உள்ளுணர்வாக இருக்கணும் அப்படின்றது கடகராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கும் இடத்தை தனக்கு கிடைத்த ஒரு அடைக்கலம், தனக்கு கிடைத்த ஒரு ஆதரவுன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க, அது இறைவன் கொடுத்த வரம் என்று பார்ப்பார்கள். அந்த அன்பை மதிக்கிறது கூட ஒரு அழகு தாங்க, அந்த அன்பை ஏற்றுக்கிறது கூட ஒரு அழகு தாங்க, அந்த அன்பை ரசிக்கிறது கூட ஒரு அழகு தாங்க. அது கடகத்தினுடைய அழகு. அதனால் கடகத்தை காலச்சக்கரத்திற்கு 4வது ராசின்னு சொல்கிறதுனால, சந்திரனை மனோகாரகனுடைய அமைப்புன்னு சொல்கிறதுனால, அந்த கடகத்தில் குரு உச்சம் பெறுறதுனால, இறக்கப்பட்டா, அன்பாக இருந்தால், பாசமாக இருந்தால், கருணையாக இருந்தால்
கடகராசிக்காரர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். சிம்மராசிக்காரர்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு கடகராசி இன்னொரு ராசிக்காரர்களோட இணையும் பொழுது ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற குணத்தை பார்க்கும்போது சிம்மத்தினுடைய குணம் ஒரு பெருமை இருக்கணும், ஒரு ஏகாந்தம் இருக்கணும், என்னை 4 பேருக்கு தெரியணும், என்னை மதித்து நடக்கணும், என்னை புகழ் பாடணும், நான் புகழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் சிம்மராசிக்காரர்கள்ட்ட அதிகம் இருக்கும். ஆக பெருமை கொள்ளும் ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசி, கருணை கொள்ளும் ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் கடகராசி, அன்பை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசி, அன்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது கடகராசி. ஆக இவர்கள் கடகராசிக்காரர்களுடைய அன்பு, பெருமை, நேசம், பாசம் சிம்மம் தனக்கு கிடைத்த பெருமையாக நினைக்கும். சிம்மம் பெருமைப்படுவதை பார்த்து கடகராசிக்காரர்கள் அந்த அன்பை உயர்வாக நினைப்பாங்க. நம்ம அன்பை இவ்வளோ பெருமைப்படுறாங்க, நம்ம காட்டுற பாசத்தை இவ்வளோ பெருமைப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக சிம்மராசிக்காரர்களுடைய சேர்க்கை ஒரு பெருமையினால் வரக்கூடிய ஒரு சேர்க்கை கடகத்திற்கு, கடகராசிக்காரர்களுடைய ஒரு சேர்க்கை சிம்மத்திற்கு ஒரு கருணையினால், ஒரு அன்புனால, ஒரு பாசத்தினால வரக்கூடிய சேர்க்கை. 2 ராசிக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. கடகராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சிம்ம ராசியாக வரும், ஒரு குடும்ப இணைப்பாக வரும், ஒரு குடும்ப ராசியாக வரும். ஆனால் காலச்சக்கரத்தினுடைய அமைப்பு, விதியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, கடகத்தில் புனர்பூஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம்னு 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் புனர்பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் மிருகத்தில் பூனையினுடைய அமைப்பாக வந்துடும். சிம்மராசிக்குள்ள மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரமும் இருக்கு. மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் ஆண் எலி பெண் எலிங்கிற அமைப்புகளுக்குள்ள வந்துடும். ஆக எலிக்கும் புனைக்கும் பகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 2 ராசிக்காரர்கள் அன்பால் பெருமை பெற்றாலும் கூட, இந்த 2 ராசிக்காரர்கள் கருணையால் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தாலும் கூட, அன்பை கொடுத்தும் பாசத்தை கொடுத்தும் பெருமைப்படுத்தியும் அவங்க உயர்வாக வாழணும்னு நினைத்தாலும் கூட, கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் நுணுக்கமான அமைப்பு என்பது எலியும் புனையுமாக உள்ளே இருக்கக்கூடிய சில நட்சத்திர இணைவுகளை இணைத்து விட்டால் வாழ்க்கை என்பது எதிரும் புதிருமா அமைஞ்சிரும். ஸோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது புனர்பூஷமா மக நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா பூர நட்சத்திரமா, ஆயிலிய நட்சத்திரமா மக நட்சத்திரமா, ஆயிலிய நட்சத்திரமா பூர நட்சத்திரமா என்பதை பார்த்து தான் கடகம் சிம்மத்தினுடைய இணைவை திருமண வாழ்க்கையில் எடுத்துக்கணும். காதல், நட்பு, குடும்பம் இந்த அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது சில குணாதிசயங்கள் அவங்களால விட்டே கொடுக்க முடியாதுங்க. இல்லற வாழ்க்கைக்கு வேணால் அந்த நட்சத்திர பொருத்தங்கள் தொந்தரவாக இருக்கலாம். ஆனால் இவங்கள மாதிரி பாசம் காமிச்சு இவங்கள மாதிரி நல்ல பெருமைப்பட்டு வாழக்கூடிய ஒரு ஜோடிகள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதிலும் அரிது. அப்படி ஒரு நல்ல சேர்க்கையாக கடகம் சிம்மத்தினுடைய சேர்க்கையை சொல்லுவேன் நான். நட்சத்திர பொருத்தம் நீங்களாக. ஸோ பாசத்தில் இணையக்கூடிய ராசி நம்ம சொல்லிட்டோம், ஏன்னா கடகமும் சிம்மமும். ஸோ இவங்க 2 பேரும் எப்படி சார் அட்ராக்ட் ஆகுறாங்க, இல்லை அட்ராக்ட் ஆவாங்களா? நிச்சயமா. அதாவது இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ஒரு விதமாக இருந்தாலும் கூட அந்த சிம்மத்தினுடைய அந்த பெருமை கௌரவம் என்பது கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். கடகராசிக்காரர்கள் தன்னுடைய இரக்க சுபாவமும் அன்பையும் பொதுவாக கண்ணீரால் வெளிப்படுத்துவாங்க. சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய பாசத்தை பெருமையால் வெளிப்படுத்துவாங்க. காலச்சக்கரத்தினுடைய அமைப்பில் கடகராசியை நீர் ராசி அப்படின்னு சொல்கிறோம், சிம்ம ராசி அக்னி ராசின்னு சொல்கிறோம். அந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடகராசியை ஒரு கொதிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதுக்குன்னு அதிக டெம்பரேச்சரில் கொதிக்க வச்சா பாத்திரமே வெடிச்சிருமியான மாதிரி சிம்மராசிக்காரர்களுடைய அதிகமான உஷ்ணமான வார்த்தைகள், அதிகமான கோபங்கள், அதிகமான பெருமையை தற்பெருமையாக கடகராசிக்காரர்களிடம் காட்டும் பொழுது, உன் தற்பெருமைக்கெல்லாம் எங்கள்கிட்ட மதிப்பு கிடையாது, உன்னுடைய பெருமைக்கு மதிப்பு இருக்குது, உன்னுடைய புகழ்ச்சிக்கு எங்கள்கிட்ட தற்புகழ்ச்சிக்கு மதிப்பு கிடையாது, உன்னுடைய புகழுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு கடகராசிக்காரர்கள் பளிச்சுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. கடகராசிக்காரர்கள்ட்ட ஆட்டிடியூடு காட்டக்கூடாது, கடகராசிக்காரர்கள்ட்ட ஈகோவை காட்டக்கூடாது, கடகராசிக்காரர்கள்ட்ட நான் தான் பெரியவன் சொல்லக்கூடாது. நீ பெரியவன் என்பதை அன்பால் செய்து காட்டு, நீ பெரியவன் என்பதை மதிப்பால் செய்து காட்டு. உன்னை எனக்கு பிடிச்சதே மதிப்பும் பெருமையும் தாயா, அந்த மதிப்பு பெருமையில் அவநம்பிக்கை வராமல் நடந்துக்க அப்படிங்கிறது கடகத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆக கடகராசிக்காரர்கள் பொறுத்தவரையும் சிம்மராசிக்காரர்களை ஒரு அட்ராக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக. ஏன்னா இது சந்திரன், இது சூரியன். இந்த சந்திரனும் சூரியனும் எதிரெதிராக இருந்தாலும் கூட பௌர்ணமி வெளிச்சம் போன்று இருக்கும். ரொம்ப ஒன்று சேர்ந்து இருந்தால் அமாவாசை மாறின மாதிரி சில நேரங்களில் அந்த குணாதிசயங்கள் ரொம்ப அதிகமாக போகும் பொழுது கடகத்தினுடைய அந்த கண்ணீருங்கிறது ஓவர் கவலையாக, அந்த கண்ணீரே எப்பயும் வாழ்க்கையாக இருந்தாலும் சிம்மத்திற்கு பிடிக்காது. ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரையும் விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும். கடகத்தை பொறுத்தவரையும் என்னை விட்டுறாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும். கடகம் என்பது எதிர்பார்க்கும், சிம்மம் என்பது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். சிம்மம் என்பது சில நேரங்களில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் போனால், கடகம் எதிர்பார்த்த விஷயங்கள் கடகத்திற்கு நடக்காமல் போனால் இது அமாவாசையாக மாறும். அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் மனசில் புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டா எதிரெதிர் துருவமாக இருந்தாலும் கூட
பௌர்ணமியாக ஜொலிக்கும் என்று சொல்லலாம். அதனால் கடகமும் சிம்மமும் எதிரெதிராக இருந்தாலும் கூட ஒளி பொருந்திய பௌர்ணமி சேர்க்கை பெற்றால் அமாவாசையாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கணுங்கிற மாதிரி குழந்தைங்க, மற்ற குடும்ப இணைப்பு, மற்ற சூழல்கள் எல்லாம் கடகம் சிம்மராசிக்காரர்களுடைய ஒரு சேர்க்கையில் சில அம்சங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி அமையும். அது குடும்பமாக வரும்போது, காதலாக வரும்போது நிறைய நல்ல குணாதிசயங்கள் இவங்க 2 பேருக்குள்ள வெளிப்படும். ஸோ கடகமும் சிம்மமும் நீங்க சொல்றதுல வச்சுலாம் பார்க்கும்போது எலியும் பூனையும் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். சில நட்சத்திரங்கள், அதாவது இந்த மகம் பூர்வ நட்சத்திரங்களை பொறுத்தவரை ஸோ ஒரு சிலரை பார்க்கும்போது டாம் அண்ட் ஜெரி கப்புள்ஸ் மாதிரியே இருப்பாங்க. அந்த காதல் வாழ்க்கைக்குள்ள போகும்போது நாங்க டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் அங்கே ஃபைட் பண்ணிட்டே இருப்போம், ஆனால் நாங்கள் பிரிய மாட்டோம் அப்படின்வாங்க. ஸோ இவங்களோட காம்பினேஷன்லையுமே அது மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாமா? நிச்சயம். அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் பெருமை புகழ் அப்படின்ட்டு நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் என்னுடைய கௌரவம், என்னுடைய ஸ்டேட்டஸு நம்பர் 1ங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸாக இருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் உடம்பு இல்லாமல் சுவர் இல்லாத சித்திரம் மாதிரி உடம்பு இல்லாமல் எதையும் நீங்கள் புகழை வச்சு பிரயோஜனம் இல்லை. நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய நேரத்தில் உடம்பை கெடுத்துக்கக்கூடாது. சரியாக சாப்பிடுங்க, தூங்குங்க, சரியாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பான ஒரு கவனம் என்பது கடகராசிக்காரங்க கொடுப்பாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிருவேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நான் இருக்கேன்ல பார்த்துக்கிருவேன்ல அப்படிங்கிறது கடகம் கேட்குதே அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சிம்மத்துக்குள்ளே இருந்தாலும் கூட சில நேரங்கள் அது ஆணவத்தின் வெளிப்பாடாக கடகம் உணரும்படியாக சூழல் வரும்பொழுது தான் சண்டை சச்சரவுகள் வருது. நான் இருக்கேன்ல பார்த்துக்கிருவேன்ல அப்படிங்கிறத விட நீ இருக்கீல என்னை பார்த்துக்கிருவில அப்படின்னு சிம்மம் சொல்லிட்டாலே கடகம் அந்த இடத்துல கூலாயிடுவாங்க. நான் என்பதை கடகம் விரும்புறது இல்லை, நாம் என்பதை தான் கடகம் விரும்புது. அதை சிம்மராசிக்காரர்கள் நான்னு சொல்லாம நாம்னு சொன்னா, நீ இருக்கிறதுனால நான் இருக்கிறேன்னு சொன்னா, அப்படி சொல்லக்கூடிய கப்புள்ஸ், அப்படி நடந்துக்கக்கூடியவங்க, அப்படி நடந்துக்கக்கூடிய காதலர்கள், நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அது எலியும் பூனையுமாக இருந்தாலும் கூட மனதளவிலே, எண்ணங்கள் அளவில் பின்னி பிணைந்த ஒரு நட்பாக, பின்னி பிணைந்த ஒரு காதலாக, வாழ்க்கை வட்டத்தில் இணைஞ்சிட்டோம் இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து போவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்ப பொறுப்புகளை சுமந்த ஒரு ராசியாக கடகமும் சிம்மமும் இருக்கிறாங்க. கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சிம்மராசிக்காரிடம் எதிர்பார்ப்பது நம்ம அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான். அதை சிம்மம் கொடுத்தாலே கடகம் சிம்மம் அற்புதமான கூட்டணி. ஸோ கடகமும் சிம்மமும் ஒரு சில நட்சத்திரங்கள் நம்ம பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில நட்சத்திரங்கள் வச்சு திருமணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் சார். திருமணம் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் தான் இருக்காங்கன்னா பொருந்திய நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லை பொருந்தாதுங்க, உங்கள் லைஃப் இப்படிலாம் போக போகுதுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? இதில் யார் எலி யார் பூனைங்கிறத முதல் கண்டுபிடிக்கணும். அதாவது சிம்மத்துக்குள்ளே தான் எலி வரும், கடகத்துக்குள்ளே தான் பூனை வரும். ஆக இது 2 பேருடைய நட்சத்திரங்களில் இது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கடகம் என்பது ஒரு வீடுனா இப்படி இருக்கணும்யா, குடும்பம்னா இப்படி இருக்கணும், ஒரு அன்பு நிறைந்த ஒரு கூட்டமாக நாம் இருக்கணும், மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டணும், குடும்பத்துக்குள்ளே கதவை திறந்தா காற்று வருதோ இல்லையோ சந்தோஷம் வரணும் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் விரும்புவாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் காற்று வரணும், சந்தோஷம் வர வேணாம், நான் நல்லா வாழ்கிறேங்கிறது ஊருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். சிம்மராசிக்காரர்கள் நான் வந்துட்டல, எல்லா பிரச்சனையும் நீ சரியாகும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்களிடம் சிம்மராசிக்காரர்கள் வெறும் வாய் வார்த்தைகள் நான் வந்துட்டேன்ல எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இவங்க வந்துட்டாலே சரியாகும் என்பது உண்மைதான். ஆனால் பொருந்தாத நட்சத்திரமாக இருக்கும்போது இந்த வாயிலே சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, நான் வந்துட்டா எல்லாம் சரியாயிரு, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கல, எல்லாம் பேசிக்கிறேன். இந்த குணம்தான் கடகராசிக்காரர்களுடைய அந்த அமைப்புகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு பொருந்தாமல் போகுது. சிம்மராசிக்காரர்கள்ட்ட ஒரு அசால்ட்டான ஒரு தைரியம் இருக்கும். அதாவது நம்ம இருக்கோம், பார்த்துக்குறோம், நம்மளால முடியும், நம்மளால செஞ்சுருவோம், நம்ம கடந்து போயிடுவோம், இதென்ன அப்படின்ற ஒரு டைப் சிம்மத்திட்ட இருக்கும். ஆனால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும். இதுக்கு எனக்கு வழி சொல்லு, இதுக்கு தீர்வு சொல்லு, என்னைக்கு சரியாகும் சொல்லு, எப்போ சரியாகும் சொல்லு, எப்போ கிடைக்கும் சொல்லு, எப்போ போகலான்னு சொல்லு, எனக்கு முழு ஆதாரத்துடன் சொல்லு அப்படின்னு சொன்னால் அது கடகம். ஆக கடகம் என்பது அதுக்குன்னு நிரூபித்து வாழணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, ஒரு நம்பிக்கையோடு வாழணும் அப்படின்னு சொன்னால் அது கடகராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் தான், ஆனால் பொருந்தாத நட்சத்திரமாக இருக்கும்போது தன்னுடைய வாயிலேயே நம்பிக்கையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது கடகத்துக்கு சந்தேகமாக வரும். ஆக இந்த இடத்துல பாருங்க, கடகராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுடைய அந்த நம்பிக்கையை அவநம்பிக்கையாக கருதும்போது மட்டும்தான் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக மாறுது. அதில் சண்டை வருது, சச்சரவு வருது, எல்லாம் சகஜம்தாங்க. ஆனால் ஒரு சண்டை வந்தால், சச்சரவு வந்தால் சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய இந்த சூரியனுடைய ஆதிக்க பலம் இருக்கிறதுனால அவங்க கோவப்படுவாங்க, சத்தப்படுவாங்க, கர்ஜிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சிம்மராசிக்காரர்கள் கோவப்பட்டால் சத்தம் வரும், கடகராசிக்காரர்கள் கோவப்பட்டால் கண்ணீர் தாயா வரும். அங்கே ஒன்றும் சத்தம்லாம் வராது, பொசுக்குன்ன மனசு, ஏமாந்து போன மனசு ஏமாந்து போயிடும். அழுத கண்ணீருமா அமைதியாகவும் கடகராசிக்காரர்கள் அந்த இடத்தை கடக்க முடியாமல் தவிப்பார்கள். சிம்மராசிக்காரங்க பேசிட்டோமே,
கத்திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமும் படுவாங்க. ஏன்னா சூரியனை விட்டு சந்திரன் இல்லை, சந்திரனை விட்டு சூரியன் இல்லை, சூரியன் சந்திரன் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கடகமும் சிம்மமுடைய சேர்க்கை என்பது ஒரு அற்புதமான சேர்க்கை. ஆக சிம்மம் என்பது கர்ஜிப்பதை கொஞ்சம் குறைக்கணும், கடகம் என்பது தன்னுடைய கண்ணீரை கொஞ்சம் குறைக்கணும். அப்படி குறைச்சிக்கிட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனை சச்சரவுகள் வந்தாலும் எங்கள் வாழ்க்கை அற்புதமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போகும். ஸோ கடந்து போகும்னு சொல்லியிருக்கீங்க சார். கடகத்துக்கும் சிம்பத்துக்கும் அப்பப்போ சண்டைகள் வந்தாலுமே இந்த சமாதானம்ன்ற ஒன்று கரெக்டாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருமா, இல்லை சமாதானம்க்கான வழியே இல்லையா சார்? இல்லை சார், நம்ம சொல்கிறோம் சண்டை வர்றதுக்கான காரணமே பாருங்களேன், நீ என்னை கவனிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கடகராசிக்காரர்கள் அந்த இடத்துல நினைக்கும் போது இவருடைய கவனம் நம்ம மேலே இல்லை, இவங்களுடைய வார்த்தையில் தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர செயலில் இல்லை அப்படின்னு கடகம் வந்து ஃபீல் ஆகும்போது, அல்லது அவங்க உண்மையிலே கவனம் கொடுத்து இவங்க அதை புரிஞ்சுக்க முடியாமல் தவிக்கும் பொழுது பிரச்சனைகள் வரலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை நான் உங்களுக்காகத்தான் வாழ்கிறேன், உனக்காக தான் நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது போக உண்மையிலே அவங்களுக்காக எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அந்த பெருமையாக காமிச்சிக்கிறதுனால அந்த கடகத்திட்ட வந்து அந்த இறங்கி போகாத ஒரு தன்மை சிம்மத்திட்ட இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்திருந்தாலும் கூட அந்த கடகராசிக்காரர்களுடைய பாசத்துக்கு முன்னாடி, கடகராசிக்காரர்களுடைய கவனிப்புக்கு முன்னாடி, கடகராசிக்காரர்களுடைய கண்ணீருக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சிங்கமும் மண்டிட்டு தானே ஆகணும். ஆக அன்பிற்கு கட்டுப்படாத, பாசத்திற்கு கட்டுப்படாத எந்த உயிருமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைமைக்கு சிம்மராசிக்காரர்களை கடகராசிக்காரர்கள் வார்த்தையும் இல்லாமல், கோபமும் இல்லாமல், சண்டையும் இல்லாமல் சமாதானத்திற்கு கொண்டு வந்தே விடுவார்கள். சிம்மராசிக்காரர்கள் வந்து இந்த இடத்துல எவ்வளவு வேகப்பட்டாலும் எவ்வளவு கோபப்பட்டாலும் ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் கூட கடகத்தினுடைய கண்ணீருக்கு முன்னால் சமாதானம் ஒரு நாள் ஆகியே தீர வேண்டும். அந்த நிலைமையை இறைவன் சிம்மராசிக்காரர்களுக்கும் புரிய வைப்பார், கடகராசிக்காரர்களுக்கும். உங்களுக்காகத்தான் எல்லாமே சிம்மராசிக்காரர்கள் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பெருமை நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிய வைப்பார். ஆக இந்த இரண்டு சேர்க்கையை பொறுத்தவரையும் நடக்கின்ற தசாபலன்கள் சில நிலைகளில் ஒத்து போச்சுன்னு சொன்னால் இந்த பிரிந்த தம்பதிகள் கூட இந்த கருத்தினால திரும்ப மீண்டும் நிச்சயமாக இணைவாங்க. சார் மொத்தத்தில் நம்ம கடகமும் சிம்மமும் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஒன் லைனில் சொல்லணும்னா அவங்க லைஃப் எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக, அதாவது கடகராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் ஒரு இடத்துல சேரும் பொழுது அன்பு வரும், சிரிப்பு வரும், பாசம் வரும், சந்தோஷம் வரும். மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த இடமே ஒரு அன்பு நிறைந்த ஒரு பெருமையான ஒரு இடமாக மாறும். கடகம் என்பது நீர் ராசி, கோவில் தீர்த்தம் போன்றது. சிம்மம் என்பது கோவில் போன்றது. ஆக கோவிலுக்குள்ள இருந்தா தாயா தீர்த்தத்துக்கு மதிப்பு. தீர்த்தம் என்பது தனியாக இருப்பதை விட கோவிலுக்குள் இருந்தால் அர்ச்சிக்கக்கூடியது, பூஜிக்கக்கூடியது இல்லையா? ஆக கடகராசிக்காரர்களுடைய அந்த அற்புதமான அந்த நீர் ராசியினுடைய தத்துவத்தை, சிம்ம ராசிக்காரருடைய அந்த அற்புதமான ஒளி பொருந்திய சூரியனுடைய தத்துவத்தை, இந்த ரெண்டு பேரும் நமக்கு இறைவன் கொடுத்த வரம் என்பதை புரிந்து கொண்டால் அவங்க வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு இணைபுரியாத அற்புதமான ஜோடியா இருக்கும். மொத்தத்தில் ரெண்டு பேரும் சேரும் பொழுது அதிகப்படியான கண்ணீரை கடகம் குறைத்து கொள்ள வேண்டும் சிம்மத்திட்ட. சிம்மம் என்பது தன்னுடைய அதிகப்படியான தற்பெருமையை கடகத்திட்ட குறைச்சிக்கணும். உன் பெருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு கடகம் தானா புரிஞ்சுக்கணும், அங்கே போய் படங்காட்டி காட்ட வேண்டியது இல்லைங்கிறத சிம்மம் புரிந்து கொண்டால், கடகராசிக்காரர்களுடைய அன்பு பாசத்தை சிம்மம் தானா புரிஞ்சுக்கிறோம், அங்கே போய் அதிக கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய பாசத்தை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத கடகம் என்பதுங்க நடிப்பதில்லை, இயல்பினுடைய குணமே அதுதான். சிம்மம் என்பது பெருமை காட்டுவதில்லை, இயல்பினுடைய குணமே அதுதான். இந்த இயல்பை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாலே, படைச்சவன் அப்படி படைச்சிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை என்பது கடகத்துக்கும் சிம்மத்திற்கும் ஒன் லைன்ல சொல்லணும்னா பெருமையும் அன்பும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு கூட்டணி. சூரியனும் சந்திரனும் எதிர் துருவத்தில் இருந்தாலும் கூட பௌர்ணமி, ஒளி, வெளிச்சம், அனைவருக்குமான வெளிச்சம் என்பதை சொல்லலாம். அடுத்த சீரீஸ்ல கடகம் கன்னி பார்க்க இருக்கோம் சார், பார்க்கலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.